நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இன்னைக்கு லோக்சபா கூட்டத்தொடர் இருக்கு இல்லையா? ஸோ அந்த லோக்சபா கூட்டத்தொடரில் பார்த்தோம் அப்படின்னா, ராகுல் காந்தி ராக்குடு, மோடிஜி ஷாக்குடு அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான இன்சிடென்ட்ஸ் அப்படின்றது வந்து நடந்திருக்கு. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, கடந்த ஒரு 10 வருஷமாக வந்துட்டு எதிர்க்கட்சி தலைவர்கள் வந்துட்டு பேசுகிறாங்க, இல்லை விமர்சனங்கள் வைக்கிறாங்க அப்படின்னா, அதை வந்துட்டு மோடி அவ்வளோ பெருசாக அலட்டிக்கவே மாட்டார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போங்க, நீங்கள் தனியாக பேசிட்டு உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸில் மிஸ் ஆன இந்த காரசார விவாதம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா? ஸோ எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி 2 பேருமே பார்த்தோம் அப்படின்னா மாறி மாறி குற்றச்சாட்டுகள் அப்படின்றத முன்வைப்பாங்க. ஒருத்தர் மேலே இன்னொருத்தர் விமர்சனம் அப்படின்றதையும் வைப்பாங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக லோக்சபால நடக்காத ஒரு விஷயமா இருந்துச்சு. பட் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா அது வேற லெவலில் பீக்கில் வெடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் நீட்டில் ஆரம்பிச்சு, அக்னிபாத்தில் ஆரம்பிச்சு, மணிப்பூர் இஷ்யூவில் ஆரம்பிச்சு, மோடியை பார்த்து ராகுல் காந்தி கேட்ட கேள்விகள் அப்படின்றது இருக்கு இல்லையா? ஒட்டுமொத்த பாஜகவையுமே பதில் சொல்ல முடியாமல் திணறடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்னதான் நடந்துச்சு இன்னைக்கு லோக்சபால, ராகுல் காந்தி என்னெல்லாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி தான் பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா? அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராகுல் காந்தி பேசும்போதே பார்த்தோம் அப்படின்னா, இந்திய சாசனம் இருக்கு இல்லையா, அரசியலமைப்பு சாசனம், ஸோ அது வாழ்க அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு தன்னுடைய ஸ்பீச் அப்படின்றதையே தொடங்குறாரு. அதுக்கே ரொம்ப பெரிய அமளிகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு அடுத்தடுத்து அவர் பேசின விஷயங்கள் இருக்கு இல்லையா? அயோத்தியில் வின் பண்ண அவதேஷ் எம்பி அவதேஷ்க்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த அவையிலே வந்துட்டு கங்க்ராட்ஸ் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அயோத்தி கோயில் அப்படின்றதுக்கு வந்துட்டு மக்கள் கிட்ட இருந்து ஏராளமான நிலங்கள் அப்படின்றது பிடுங்கப்பட்டிருக்கு. ஆனால் முறையான பணம் அப்படின்றது வந்துட்டு தரப்படல. அது மட்டும் இல்லாமல் அம்பானி அதானி மாதிரி பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் தான் அழைக்கப்பட்டாங்களே தவிர அயோத்தியில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மக்களுக்கே அழைப்பு விடுக்கப்படலை. ஸோ இதனால தான் பார்த்தோம் அப்படின்னா ராமர் பாஜகவுக்கு வந்துட்டு தகுந்த பாடம் அப்படின்றத நடத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு முதல் ஷாட்டே பார்த்தோம் அப்படின்னா பக்காவா அடிச்சதுனால அந்த இடத்துலயே பாஜக அமளியில ஈடுபட ஆரம்பிச்சாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அடுத்தடுத்து பேசும்போது பார்த்தோம் அப்படின்னா நாங்கெல்லாம் வந்துட்டு நான் பயாலஜிக்கு இருக்கு இல்லையா, சாரி நம்மெல்லாம் வந்துட்டு பயாலஜிக்கலாக பிறந்தவங்க, நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு பிறப்பும் இருக்கு இறப்பும் இருக்கு. பட் மோடி வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் கடவுளுடைய அவதாரம் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ அவர் வந்துட்டு நான் பயாலஜிக்கலாக பிறந்தவர் போல பரமாத்மா கூடயே டைரக்டா பேசக்கூடியவர் பார்த்தோம் அப்படின்னா மணிப்பூர் இஷ்யூ இருக்கு இல்லையா, உள்நாட்டு கலவரம் மாதிரி ஏற்பட்டு இன்னும் சொல்ல போனோம்னா உள்நாட்டு போர் மாதிரியே நடந்துட்டு இருந்துச்சு. எக்கச்சக்கமான மக்கள் வந்துட்டு பாதிக்கப்பட்டாங்க. பட் மோடியா இருந்தாலும் சரி, உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா இருக்காங்க இல்லையா, அமித்ஷாவா இருந்தாலும் சரி, 2 பேருமே வந்துட்டு ஏன் மணிப்பூர் பக்கம் எட்டி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வி அப்படின்றதையும் முன் வச்சிருந்தாரு. ஸோ ஒரு 10 விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து அவர் கேள்விகள் அப்படின்றத வந்துட்டு கேட்டிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா இடையில ராகுல் காந்தி பேசும்போதே மூத்த அமைச்சர்கள் மோடி உட்பட கிட்டத்தட்ட ஒரு 8-9 டைமுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா குறுக்கீடு அப்படின்றது பண்ணாலும் கூட ராகுல் காந்தி இருக்கார் இல்லையா, அதை எதை பற்றியுமே கண்டுக்காம பார்த்தோம் அப்படின்னா செம்மையான ஸ்பீச் அப்படின்றத கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அயோத்திக்கு அப்புறமா அக்னிபாத் திட்டம் அப்படின்றது இருக்கு இல்லையா, ஸோ அக்னிபாத் பற்றி பலரும் மறந்துருப்போம், ஒரு சிலருக்கு ஞாபகம் அப்படின்றது இருக்கலாம். அக்னிபாத்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய ஆர்மியில் இருக்கக்கூடிய நார்மல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கிடையாது. ஒரு 4 வருஷத்துக்கு வந்துட்டு நீங்கள் டெம்பரரியாக ஆர்மியில் ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் மாதிரி கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அதுதான் வந்துட்டு அக்னிபாத் ஸ்கீம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த அக்னிபாத் திட்டத்துக்கு அகென்ஸ்டா பார்த்தோம் அப்படின்னா யூஸ் அண்ட் த்ரோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா, ஆர்மி அப்படின்றது பார்த்தோம்னா ஒரு நாட்டினுடைய பாதுகாப்புல ரொம்ப அதிதீவிரமாக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு பிரிவு. அந்த ஒரு பிரிவில் போயிட்டு யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி பண்ணுறது, ஒரு 6 மாதத்துக்கு வந்து நாங்கள் ட்ரைனிங் தருவோம், அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 4 வருஷம் வேலை பார்க்கணும், 4 வருஷம் கழிச்சு நீங்கள் வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு ஆர்மி உருவாக்கின திட்டம் கிடையாது, மோடி உருவாக்கின ஒரு திட்டம் தான். இது வந்துட்டு ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பு அப்படின்றத எப்படி கட்டமைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அக்னிபாத் திட்டத்துக்கு அகென்ஸ்டா பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான கேள்விகள் அப்படின்றதையும் எழுப்பியிருந்தாரு. இதுக்கப்புறமா தான் பார்த்தோம் அப்படின்னா ஹைலைட்டான விஷயம் இருக்கு இல்லையா, ஸோ சிவன் படத்தை வச்சுமே நிறைய விஷயங்கள் அப்படின்றது பேசியிருந்தாரு. சிவன் கையில் இருக்கக்கூடிய திரிசூலம் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஆயுதம் கிடையாது, அது வந்துட்டு அகிம்சைக்கான கருவி மாதிரி அப்படின்ற மாதிரி முன்னெடுக்கப்பட்டுச்சு. அதுக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா சபாநாயகர் ஓம் பிர்லா இருக்கார் இல்லையா, கண்டனம் அப்படின்றத தெரிவிச்சிருந்தாங்க. ஏன்னா லோக்சபாவா இருந்தாலும் சரி, ராஜ்யசபாவா இருந்தாலும் சரி, யாருமே வந்துட்டு எந்த போட்டோவுமே காட்டி பேசக்கூடாது அப்படின்னு வந்துட்டு முன்மொழிவுகள் அப்படின்றதும் வழங்கப்பட்டுச்சு. இதுக்கப்புறமா தான் நீட் பிரச்சனை அப்படின்றதுக்குள்ள போனாரு. நீட் அப்படின்றது பார்த்தோம்னா இப்போ செம பீக்கா பல ஸ்டேட்ஸ்லையுமே பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பீகார், உத்தரகாண்ட்லாம் இருக்கு இல்லையா, இங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணது கண்டுபிடிக்கப்பட்டு ரொம்ப பெரிய மாஃபியா கேங்கே வந்துட்டு அரெஸ்டும் பண்ணப்பட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த நீட் எக்ஸாம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஏழை மாணவனுடைய மருத்துவ கனவு அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு பறிச்சுக்கிட்டு இருக்கு. எக்கச்சக்கமா லட்சக்கணக்கில் பணம் வச்சிருக்கக்கூடிய யார் வேணாலும் டாக்டர் ஆயிடலாம் அப்படின்ற சுச்சுவேஷன் இருக்கு இல்லையா, அதை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு நீட்டுக்கு அகென்ஸ்டாகவும் தன்னுடைய குரல் அப்படின்றத பதிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீட்டில் ஆரம்பிச்சு மணிப்பூரில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா பார்த்தோம்னா அக்னிபாத் திட்டம், அயோத்தி அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் அப்படின்றத ராகுல் காந்தி பேசினாலும் ஹிந்துக்கள் அப்படின்ற பிரச்சனையை பேசும்போது பார்த்தோம் அப்படின்னா 10 வருஷமா எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசும்போது எந்திரிக்காத மோடி எந்திரிச்சு குறுக்கீடு பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்றோம். ஸோ பாஜகவா இருந்தாலும் சரி, பிரதமர் மோடியா இருந்தாலும் சரி, நாங்கள் வந்துட்டு ஒட்டுமொத்த ஹிந்துக்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவா வந்துட்டு அடையாளப்படுத்திக்க விரும்புறாங்க. பட் பாஜக மோடி 2 பேருமே பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்த ஹிந்துக்களுக்கானவங்க கிடையாது. ஏன்னா ஹிந்து மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த கலவரமா இருந்தாலும் சரி, இல்லை வன்முறையா இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்துட்டு பெரிய அளவு வந்துட்டு அவங்க விரும்ப மாட்டாங்க. அவங்க அதெல்லாம் அப்படி பண்ணவே மாட்டாங்க. அமைதியான முறையில் வாழக்கூடியவங்க தான் ஹிந்து மக்கள். பட் பாஜக பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு நேர் அகென்ஸ்டா வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்ப பார்த்தாலுமே பார்த்தோம் அப்படின்னா யார் மேலேயாவது ஒரு வெறுப்புணர்வு அப்படின்றத வந்துட்டு கக்குறது, இல்லைன்னா கலவரங்கள் அப்படின்றத ஏற்படுத்துறது, வன்முறை சம்பவங்கள் அப்படின்றத ஏற்படுத்துறது அப்படின்றது தான் பாஜக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்துட்டு ஹிந்துக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது தான் மோடி கொதிச்சு எழுந்து பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவர் சொன்னது என்ன அப்படின்னா ஹிந்து மக்கள் வந்துட்டு அகிம்சையான முறையை தான் கையாளுவாங்க அப்படின்னு சொன்னாரு. பாஜக ரெப்ரசன்டேட் பண்ணல அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் மோடி இருக்கார் இல்லையா, மோடியினுடைய பதில் என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஹிந்து மக்களை வந்துட்டு இவங்க ப்ரொடெக்ட் பண்றதை நான் வன்மையா கண்டிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அவர் சொன்னது பாஜகவை சேர்ந்தவங்க உண்மையான ஹிந்துக்கள் அல்ல, ஹிந்து மக்களினுடைய பிரதிநிதிகள் அல்ல அப்படின்ற மாதிரி சொன்னதை ராகுல் காந்தி ஒட்டுமொத்த ஹிந்து மக்களுக்கும் அகைன்ஸ்டா பேசுறாரு அப்படின்ற மாதிரி திரிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து ராகுல் காந்தி பேசும்போது எக்கச்சக்கமான குறுக்கீடுகள் அப்படின்றது வந்துச்சு. பட் இது எல்லாத்தையுமே தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் எக்கச்சக்கமா ராகுல் காந்தி இன்னைக்கு ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி மிஸ் ஆன இந்த காரசாரமான விவாதம் அப்படின்றது இருக்கு இல்லையா, ஒரு வலிமையான எதிர்க்கட்சியா பார்த்தோம் அப்படின்னா இந்த டைம் இந்தியா கூட்டணி உருவாயிருக்கிறதுனால ஒவ்வொரு பிரச்சனையுமே லோக்சபால இனிமேல் இந்த அளவுல பேசப்படும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனும் எகிரி இருக்கு. ஸோ ராகுல் காந்தி பேசுனதுக்கு பார்த்தோம் அப்படின்னா பாஜகவை சேர்ந்தவங்க இருக்காங்க இல்லையா, பாஜகவை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, பாஜக எம்பிக்களா இருந்தாலும் சரி, இல்லை தலைவர்களா இருந்தாலும் சரி, அவங்கெல்லாம் எதிர்ப்பு அப்படின்றது தெரிவித்தாலும் கூட ராகுல் காந்தி கேட்கறது கரெக்டு தானே. அவர் கேட்கக்கூடிய கேள்விகள் இருக்கு இல்லையா, அவர் கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கு கூட ஏன் பாஜகவால் பதில் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் பார்த்தோம் அப்படின்னா ராகுல் காந்திக்கு ஆதரவாக எக்கச்சக்கமான அதிர்வலைகள் அப்படின்றது ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ராகுல் காந்தி தன்னை ஒரு சிறந்த எதிர்க்கட்சி தலைவராக செதுக்க ஆரம்பிச்சிருக்காரு. இது வந்துட்டு இந்த வருஷத்தினுடைய முதல் கூட்டத்தொடர் இல்லையா, ஸோ பாஜக மறுபடியும் ஆட்சி அமைச்சு வந்திருக்கக்கூடிய முதல் கூட்டத்தொடர்லேயே பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான ஃபயர் இன்சிடென்ட்ஸ் அப்படின்றது இருக்கிறதுனால இனி போகக்கூடிய ஒவ்வொரு நாளுமே பார்த்தோம் அப்படின்னா தான் ஒரு எதிர்க்கட்சி தலைவர், தனக்கு என்ன பணி இருக்கு அப்படின்றத ராகுல் காந்தி கரெக்டாக வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டாரு. எந்தெந்த விஷயங்களை மக்களுக்காக வந்துட்டு சட்டமன்றத்தில் பேசணும் அப்படின்றதும் அவருக்கு பிடிபட்டுருச்சு. ஸோ அடுத்து வரக்கூடிய வருஷங்கள் இருக்கு இல்லையா, அடுத்து வரக்கூடிய 5 வருஷங்களும் தன்னை ஒரு நல்ல எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வட்டாரமாக இருந்தாலும் சரி, அரசியல் விமர்சகர்களாக இருந்தாலும் சரி, ஸோ இப்படி ஒரு அரசியல் தலைவர் தான் வந்துட்டு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அது ஆளுக்கட்சி எதிர்க்கட்சி அப்படின்றத தாண்டி அந்த போல்ட்னஸ் இருக்கு இல்லையா, தைரியமாக பேசக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, ஸோ இதே ஃபார்ம் அப்படின்றது வந்துட்டு ராகுல் காந்தி தொடர்ந்து பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு கிரேட் லீடராக அவரால் வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ராகுல் காந்தி பேசினதை பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.